வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கார காளி வசியத்தை பத்தி தான் பார்ப்போம். அதாவது இப்போ காளியில நிறைய காளி நமக்கு உண்டு. மகா காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகோர காளி, மயான காளி, பத்ரகாளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு உண்டு. இதில் ஒரு வகை பார்த்தீங்கன்னா சங்கார காளி அப்படின்ட்டு வரும். இந்த காளி சேர்த்து நீங்கள் எடுக்கிறதுனால முதல்ல என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஒரு செய்வன பிரச்சனை இருக்குது, இல்லை அந்த வீட்டில் ஏவல் இருக்குது, இல்லை மாற்றி மாற்றி எதிரி கெட்டு போட்டுட்ருக்கான், எல்லாம் தடை பண்ணிகிட்ருக்கான், எந்த விஷயம் பண்ணாலும் நமக்கு ஒரு இதாக மாட்டுக்கு, ரொம்ப எதிரி தொல்லை இருக்குது அப்படின்னு அதை எடுக்கலாம். இது அதே மாதிரி இதை வச்சு நீங்கள் இப்போ நம்ம அருள்வாக்கு, அஷ்டகர்மங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஒரு மண்டலம் நீங்கள் பூஜை பண்ணணும், சித்தி பண்ணணும், எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே படிப்படியாக நடக்கும். இந்த பூஜையை இந்த உபாசனையை நீங்கள் 2 முறையாக எடுக்கலாம். சைவத்துலையும் நீங்கள் எடுக்கலாம், அசைவத்துலையும் நீங்கள் எடுக்கலாம். சைவ முறைப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு நீங்கள் பண்ணலாம். இல்லை நான் அசைவ முறையில் எடுக்கணும், கொஞ்சம் உக்கரமாக நமக்கு வேணும் அப்படின்னா இதில் என்ன பண்ணுவோம்னா கருமுறை, அதாவது கருமையை வச்சு தான் இதில் நம்ம ரெடி பண்ணுவோம். அதாவது நம்ம மற்ற ஒரு இது ரெடி பண்ணுறோன்னா அதுக்கு சர்வதேவதா வசிய மையை வச்சு தெய்வத்தை இது பண்ணுவோம், தெய்வ ஆகர்ஷண மையை வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம். ஆனால் இந்த பூஜையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கருமையை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுவோம். அப்போ ரொம்ப உக்கரமாக இருந்த மாதிரி இருக்கும். இது அப்படிங்கும்போது நம்ம அந்த வீட்டில் வச்சு நீங்கள் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு முறை ரெடி பண்ணி கொடுப்போம். இல்லை நான் தனியாக பண்ணுறேன், உக்கரமாக வேணும்னா அதுக்கு இன்னொரு முறைப்படி நம்ம செஞ்சு கொடுப்போம். இதுக்கு எப்படின்னா, இந்த மூல மந்திரத்தை நீங்கள் டெய்லி 108 டைம் நீங்கள் சொல்லணும். ஒரு 48 நாள் ஒரு மண்டல் நீங்கள் பண்ணணும். சைவ முறைப்படி பண்ணிங்கன்னா கலசம் ஏற்றி நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கொம்பை ஏற்றி பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான எந்திரம், தாயத்து, உங்களுக்கு மற்ற படிக மாலை, துளசி மாலை எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம், மை எல்லாமே கொடுத்துருவோம். இது நீங்கள் இப்போ அசைவத்தில் உக்கரத்தமாக பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா அதே எந்திரம், தாயத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ட ஓட்டு மாலை, உடல் கெட்டு தசை கெட்டு போட்ட மண்ட ஓட்டு மாலை, மறுபடி பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான மை எல்லாமே உங்களுக்கு கொடுத்து அது தனியாக கொடுப்போம். நீங்கள் எடுக்க போறீங்கன்னா எந்த முறையில் எடுக்க போறீங்க அதை மட்டும் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பூஜை பண்ணி எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு பூஜையில் உங்களுக்கு எல்லாம் நடக்கணும், அந்த மாதிரி எடுக்கணும். இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு இது வேணும் அது வேணும் கேட்கணும், நிறைய பேர் எடுத்துருந்தாங்க, ஒரு விஷயத்த எடுக்காங்க. ஆனால் என்றைக்குமே ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எது எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்குண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் சிலவங்க சொல்லுவாங்க பணங்காசு வேணா லக்ஷ்மி பூஜை எடுங்க, மகாலட்சுமி பூஜையோட இன்னொரு சில பூஜைகள்லாம் இருக்குது பணங்காசு வர்றதுக்கு. அப்போ பொதுவாக நம்ம கேட்கும்போது லக்ஷ்மி பூஜை கொடுங்கன்னா அவங்க அதை தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு இதுக்கு தேவை. இப்போ நீங்கள் காளி உபாசனம் எடுக்க போறீங்க, எனக்கு இதை வச்சு அஷ்டகர்மம் பண்ணணும், அதாவது நான் ஒரு ஏவல் பண்ணணும், அதே மாதிரி நம்ம இதை ஒரு விபூதி எடுத்து கொடுத்தா கூட நடக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது அதுக்கு என்ன காளி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், வீட்டில் வச்சு பண்ணதுக்கு எது, இல்லை நம்ம வீட்டில் வச்சு கூட உக்கரமாக சில பூஜைகள் பண்ணலாம், காளி பூஜை அது எப்படி இது பண்ணலாம், அதுக்கு எந்த காளி உங்களுக்கு இதாக இருக்கும், அப்படி எல்லாமே நம்ம பார்த்து கொடுப்போம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த சங்கார காளி பூஜையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைவ முறையிலும் பண்ணலாம், அசைவ முறையிலும் நீங்கள் பண்ணலாம். 2 விதமாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக 108 டைம் நீங்கள் பூஜை பண்ணணும். 48 நாள் கம்பல்சரி நீங்கள் பூஜை பண்ணணும். ஒரு நாள் விடக்கூடாது. கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் சித்தி ஆகும். 48 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஒரு 10 நாள் 11 நாள் பூஜை பண்ணேன் இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு எதுவுமே நீங்கள் இது பண்ணக்கூடாது. நீங்கள் 48 நாள் முடிஞ்ச தெய்வங்கிறத 48 நாள் எதுக்கு கணக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தெய்வம் வர்றதுக்கு தான் 48 நாள். அந்த 48 நாள் முடியறதுக்குள்ளேயே எனக்கு அருள்வாக்கு ஒரு அஷ்டகர்மம் செய்யணும் எல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக நடக்காது. 48 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படிப்படியாக தான் எல்லாமே நடக்கும். இது அதே மாதிரி இந்த பூஜை தேவைப்படுறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. இதுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் சொல்லி இதுக்குண்டான எந்திரம், பூஜை முறைகள்லாம் எப்படி பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லுது. அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லபடியாக சித்தியாகும். எந்த ஒரு பூஜை பண்ணாலும் உங்கள் குருவை நம்புத அதே அளவுக்கு தெய்வத்தையும் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆகும். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க, உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். நன்றி, வணக்கம்.